வணக்கம் மக்களே, வெல்கம் டு விவா ஷானு சேனல். சப்போர்ட் பண்ணுற நல்லவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயமாக இருக்குது. எனக்கு நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன தான் கூட்டிகிட்டு போயிட்டு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்குறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோவமாக இருந்தேன். நான் திட்டார் அப்படின்றதுனால 2 நாள் பேசவே இல்லை. ரொம்ப கோபமாக இருந்தேன். இன்றைக்கி அவர் எனக்கே தெரியாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடைக்கு வந்து பொருளுங்க வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து கடைக்கு அனுப்புறது தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, எனக்கே தெரியாமல் ஒரு கிஃப்ட்டு வாங்கின்னு வந்து கொடுத்துருக்குறாரு. என் கையில் கவர் கொடுத்தாரு. ஸோ அது என்ன பொருள் என்ன கிஃப்ட்டுன்றது எனக்கு தெரியாது. வாங்க உங்கள் எதிரிலே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அது என்ன கிஃப்ட்டுன்றது. நான் நினைக்கிறேன் கம்பல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் மேல் கம்பல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். வாங்கி கொடுறா எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவர் என்ன வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி பார்த்துக்கலாமா? வாங்க. வாங்கின்னு வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என் கையில் கொடுத்தாரு. தேவையில்லை எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம ஃபஸ்ட்டு எந்த பொருள் வாங்கினாலும் மாதா சிலை அங்கே தானே வைப்போம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மாதா சிலை வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு மேலே வந்து நம்ம வச்சுருக்கோம். எதை எடுத்தாலும் நம்ம சரவணால தான் எடுப்போம், தெரியும்ல. வாங்க பார்க்கலாம் என்ன எடுத்துருக்குறோங்க. என்னன்னு தெரில, அதுவும் கிஃப்ட்டு வந்து பேக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்சது வந்து எல்லோ தான். இது பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைக்கு பிடிச்சது கலரு. அப்போ தெரிலாமா, பில்லோடு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, அவர் தனியாக போய் வாங்குவாரான்றது. ஏன்னா தனியாலாம் வாங்கினது கிடையாது. அவர் எப்போ இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு தான் போய் வாங்குவார். ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில திடீர்னு. ஓகே வாங்க பார்க்கலாம். பிரிச்சிடலாமா? என்ன இருக்க போகிறதுன்னு தெரியல. நான் கேட்டதாக தான் அவர் விருப்பமாக என்ன வாங்கிட்டு வந்துருந்தாருன்னு தெரில. சரவணாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்காக காய்கறி வாங்குறதுக்கு தான் அனுப்பிச்சேன். எப்போவுமே வந்து எந்த இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு கெஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்குறதுக்கு போனேன்னு வளர்றேன். வாங்குறதுக்காக அவர் காலையில் போனார். கோவம் என் மேலே தானே. கடை என்ன பண்ணிடுச்சு தெரியலாமா? பார்க்கலாமா என்ன கிஃப்ட் இருக்கும்? சத்தம் கேட்குதா அவங்களுக்கு? வாவ், சரவணா ஸ்டோர் பாக்ஸே மாற்றிட்டுருக்குறாங்க. ரெட் கலரில் வந்துட்டுருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் பொருள் வாங்கினா ஒயிட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ரெட் ஆகிட்டுருக்குது, மாற்றிட்டுருக்குது. ஓகே, கோல்டாக இருக்கணும். பார்க்கலாம், எது இருந்தாலும் சந்தோஷம் தான் அவர் வாங்கி வந்து கொடுக்குறது. என்னோடய கெஸ்ஸுக்கு நான் சொல்கிறேன். பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. என்னவா இருக்கும்? வாவ், இது பார்த்து தெரியுது மக்களே, ரிங்க வாங்கின்னு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்களா, இது வெள்ளிலேயே நல்ல ஒரு குவாலிட்டியானது சொல்லுவாங்க. இது பேர் தெரியல. பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு வந்து லாஸ்ட் டைம் நான் கேட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்றதுனால வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்குறாரு எனக்கு. மறுபடியும் இந்த கேமராவில் என்னன்னு தெரில, அப்படியே வைஃபை வருது. போட்டுடலாமா? நல்லா இருக்குதா? ஆல்ரெடி இது லவர்ஸ் டேக்கு அவர் தான் வாங்கி வந்து கொடுத்தாரு. கோல்டு மோஸ்ட்லியாக நான் வீட்டிலலாம் போட மாட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம், கடையிலலாம் வேலை செய்கிறோம், அதனால் வந்து தேஞ்சிரும்ன்றதுனால போட மாட்டேன். மோஸ்ட்லியாக கோல்டுனாலே எங்கன்னா போனால் தான் வந்து நான் போட்டுப்பேன். வீட்டிலலாம் நான் போட்டுக்க மாட்டேன். வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் நான் சிம்பிளாக இருப்பேன். இதுதான்
எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்கள் வீட்டுக்கார் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரா உங்கள் வீட்டில் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு புதுசாக தான் இருக்குது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவா ஷானல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் நிறைய சண்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி போகிறது தான் லைஃபு. எனக்கும் விவாக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லவ், அவரும் லவ், நானுமே லவ் பண்ணுவேன். நிறைய சண்டை வரும். அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டேன். பேச்சுக்கு வேணுன்னா சொல்லுவார், நீ என்னை விட்டு போயிரு, நானும் சொல்வேன் நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் 2 பேரும் பிரிஞ்சு இருக்க மாட்டோம். இந்த லவ்வும் சப்போர்ட்டும் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வாழ்க்கைன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது பிரச்சனைனா இவ்வளோ, அதை பார்த்தா அது சிறது தான். ஸோ ஓகே மக்களே, மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நாளைக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்றது கெஸ் பண்ணிக்கிங்க நீங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வீடியோ போடுறேன். பாய்.